சைத்தன்ய மகாபிரபு டிராமால சுவாமி அந்த கவாலி வைக்கணும்னா வைக்கணும். ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஆனா அவர் தான் நம்மளோட கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கிறதோ அதானே பாடணும். இந்த யுகத்துல அவர் கவாலி வேணும், வை நாட்? அது வேற சொன்னாரு, சைத்தன்ய மகாபிரபு பாடணும். ஸோ சாய் பினார், சாய் பேர் இல்ல, ஷாமவை. ஸோ அந்த டிராமா லாஸ்ட் சாங் ஷாம பின் ரான ஜாயே. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கு he cannot live without ஷாமா. லைக் we cannot live without சாய், he cannot live without ஷாமா. ஏன்னா சுவாமி அந்த சைத்தன்ய மகாபிரபு டிராமா கூட வந்து பேசிட்டு இருக்கச்சு அதுதான் நம்மளுக்கு சொல்லுவார். பாருப்பா, சைத்தன்யா மகாபிரபு எந்த மாதிரி டிவோஷன்னா, அவன் வந்து டோலக் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்ஸ்ல போவான், பஜன் பாடிண்டு. அவன் ஜெல்லஸா இருப்பான் அந்த வில்லேஜ்ல இருக்கிறவாள். வந்து அவன் பாடிண்டே இருக்கிறச்சு அந்த டோலக் வந்து அவன் கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிடுவான். சரின்னு யார்கிட்ட இருந்து ஒரு இந்த சிம்பிள் இந்த தாளம் எடுத்துட்டு தாளம் வாசிண்டே பாடிண்டே போவான். அதுவும் பிடுங்கிட்டே போயிடுவான். ஜனங்க அவ்வளோ ஜெலசி அவனை பார்த்தா. ஆனாலும் விடமாட்டான். சாமி, கிருஷ்ணர் என் கை இருக்கு, நீங்க கொடுத்த என் குரல் இருக்கு, இதை வச்சு நான் யாரும் நிறுத்த முடியாது, நான் உங்களுக்காக நான் பாடிண்டே தான் இருப்பேன் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். யாரு வழியில வந்து ஸ்டாப் பண்ணாலும் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் காட் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். யார் வந்து தடுக்க பார்த்தாலும் நீ வந்து யூ ஷுட் நாட் ஸ்டாப், அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இஸ் ஆல்வேஸ் இன் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னா there was no difference between his consciousness and Krishna's consciousness. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி சுவாமி நம்மளுக்கு இன்ஸ்பயர் பண்ணி, நீ ஸ்டேஜுக்கு போனால் யூ ஷுட் நாட் பி, உன் பேர் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டிவோஷன் வரணும்.